ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் மே 10ஆம் தேதிக்கான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மீனாட்சி வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. இது எல்லாம் நம்ம தீபா மைத்திலியோட திட்டம். மீனாட்சி வந்து கேட்ட கேள்வியில் நம்ம ஆனந்தால பதில் அளிக்கவே முடியல. ஸோ அவங்களும் வேறு வழி இல்லாமல் கையெழுத்து போடலான்னு போகும்போது உடனே ஜோதிச்சுட்டு என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்னதும் போட முடியாது, இங்கே பாரு, முடியாதுன்னா முடியாது, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அப்போ என் வாழ்க்கைக்கான விடதான் என்னங்கிற மாதிரி மீனாட்சி கேட்டதும், இங்க பாரு மீனாட்சி, அதான் நான் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இல்லை, இங்க பாருங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன், நீங்க மட்டும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், நான் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தங்க கூட சந்தோஷமா வாழ்றதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சம மாசம் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட ஆனந்த் வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த டிவோர்ஸ் அதே இது நீங்க இந்த பக்கமே வரக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்க ஆனந்த் சொன்னதும், ரியா வந்து என்ன ஆனந்த் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க கையெழுத்து போட போறீங்களா இல்லையா, அதான் நீங்களே வேணான்னு அந்த மீனாட்சி தூக்கி எரிச்சிட்டு போயிட்டால, இனி உங்களுக்கும் அவளுக்கான பந்தம் முடிச்சு போச்சு, அவ எவ கூட போனா என்ன, எவன் கூட வாழ்ந்தா உங்களுக்கு என்னங்கிற மாதிரி கேட்டதும் உடனே ஆனந்த் வந்து ரியா கணத்துல பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, வாழ்க்கை வந்தபடி பேசிட்டு இருக்க, மீனாட்சி யார் தெரியுமா, உனக்கு முன்னாடியே மீனாட்சி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து அப்படியே எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து தீபா மைத்திலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொல்லுங்க ஆனந்த், என்ன நான் அப்போ அந்த மீனாட்சி சொல்ற மாதிரி நான் இடையில வந்தவ, அவதான் அவங்க பொண்டாட்டின்னு சொல்ல வரீங்களா, சொல்லுங்க ஆனந்த், போதும் ஆனந்த், போதும், நீங்க என்ன உண்மையா காதலிக்கிறீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது, பாவப்பட்டு தான் தாலி கட்டிருக்கீங்களே, இதுக்கப்புறம்னா இந்த வீட்டுல இருக்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து நடிக்கிறாங்க. உடனே ஆனந்த், பிளீஸ் ரியா புரிஞ்சுக்கோ, நான் என்ன சொல்ல வாழ்றேன்னு உனக்கு புரியாம இருக்கு, இங்க பாரு, நான் உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன், தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னதும் ரியா வந்து அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க. இங்க பாருங்க சார், அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க, அது இந்த பக்கம் நீங்க வரவே கூடாது, ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு போங்க அப்படின்னதும் உடனே மீனாட்சி நில்லுங்க, இங்க பாருங்க, அவர் போடலன்னா என்ன நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து கையெழுத்து போட்டுடுறாங்க. லோயர், நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு, இங்க பாருங்க, இந்த நோட்டீஸ் இந்த வீட்டுல தான் இருக்கும், எப்படியோ உங்களுக்கு கையெழுத்து போட தோணும், ஏன்னா எப்படியோ இன்னொருத்தி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, சோ நீங்க கூடிய சீக்கிரமே எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து போனதும் ஆனந்த் வந்து செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தீபாவும் மைத்திலியும் வராங்க. அக்கா, செம்மையா பேசுனீங்கக்கா, பாத்தீங்களா நாங்க போட்ட திட்டம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு, எப்படித்தான் இருந்தாலும் உங்க மனசு அவர் ஆனந்த் மாமா மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கக்கா, இடையில வந்தா உங்களை அவர் ஈஸியா தூக்கி எறிவார்னு மட்டும் நினைக்காதீங்க, அந்த ரியாவால ரொம்பவே மனசார பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனந்த் மாமா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களை அவர் ஒரு வார்த்தை தப்பா பேசினது எப்படி ரியாவை அடிச்சாருன்னு பாத்தீங்களா, என்னதான் நடந்தாலும் சரி தீபா, அவரே அந்த ரியாவை விட்டுட்டு வந்து என்ன மன்னிச்சிட்டு மீனாட்சின்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒரு விஷயம் தெரியுமா, நான் உண்மையிலேயே மனசார தான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டேன் அப்படின்னதும் தீபா மைத்திலி அடிச்சாராங்க. ஏக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க, பின்ன என்ன தீபா, என் கண் முன்னாடி இன்னொருத்தி கூட வாழ்றவன் கூட என்ன சேர்ந்து வாழ சொல்றியா, அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதுங்கிற மாதிரி மீனாட்சி செம்மையா கோபப்படும்.